சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இது நம்ம ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைக்கும்கான பலனாக எடுத்துக்கலாம். நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு ஜென்ம கேது. அப்போ கேது பகவான் ஜென்மத்திலே உட்கார்ந்துட்டுருக்காரு. ஒரு சில விஷயங்களில் பதட்டம், பயம், மனக்குழப்பம், போராட்டம், வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் நிறையா இருக்கக்கூடிய சான்ஸ் உண்டு. இருந்தாலும் ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். கூடவே செவ்வாய் பகவானும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ குரு மங்கள யோக அமைப்பும் உண்டு. அதே மாதிரி குரு பகவான் பார்வையால் உங்களுடைய மனசலனங்கள், குழப்பங்கள், நிம்மதி இல்லாத தன்மை இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்பு வரும். 7ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. திருமண விஷயத்தில் தடையாகிறதோ, தம்பதியர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறதோ இந்த மாதிரியான சில சங்கடங்கள் நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு வாக்குவாதம், விதண்டாவாதம், வம்பு வழக்குகள் வச்சுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் உங்களுடைய துணைக்கிட்ட சாதாரணமாக பிரிவினை ஏற்படுத்திக்காமல் நல்லபடியாக இருந்துக்கணும். 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறது, வெளிநாட்டு முதலீடுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுடைய தனஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 உங்களுடைய ராசிக்கே வருவார். அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பொதுவான ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் செப்டம்பர் 1 மேலே அது கொஞ்சம் மாறுறதுக்கான சான்ஸ் நல்லாயிருக்கும். 6ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. சகாய சனியாக வந்திருக்காரு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதையும் செஞ்சிக்க முடியாது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ அடுத்தவங்கக்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது மாதிரியான அமைப்பில் எந்த ஒரு கம்பெனிக்காக மாறுறதா இருந்தாலும் சரி, புதுசாக போய் சேர்றதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சனி பகவானும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற அமைப்பு இருக்குது. 7ல் ராகு பகவான் இருக்காங்க. வெளி பயணங்கள், நண்பர்களுடைய கூட்டு விஷயங்கள், கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்துரும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கூட்டு தொழில் செய்கிற விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பொது ஜன தொடர்பு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் நல்ல ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக எடுத்துக்கிட்டே போயிட்டு டப்புன்னு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை சுமூகம் இல்லாமல் பண்ணிடுவார். அதனால் அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இன்வால்வ் இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதியும் பார்த்திங்கன்னா வக்ரகதியில் 12ல் தான் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஒரு செப்டம்பர் 1 மேலே தான் லாபஸ்தான அமைப்புக்கு போவார். ஒரு கன்னிராசி அமைப்பு அப்படிங்கும்போதே கொஞ்சம் அனுகூல பலன் இந்த மாதம் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆறுதல் குரு பார்வை உங்கள் ராசியில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அதை குரு பார்வையால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிவர்த்தியாகி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் நீங்கள் நகர்த்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய அனுகூலமாக இல்லைனாலும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதம் இருக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் நிதானத்தையும் பொறுமையோடையும் இருந்து கொஞ்சம் உங்களுடைய காரியத்தை செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது பொதுவான அமைப்பு தான். எல்லாருக்குமே கேது பகவான் உட்கார்ந்துட்டனாலே பிரச்சனை ஆகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆகாது. ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் மாறுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.